ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப காண்டில் இருக்கீங்கன்னு புரியுது. பட் ரொம்ப அவசரப்படாதீங்க. லியோ யாழ் ஸ்டோரி மாதிரி இது 30 எபிசோட்ல முடியாது. இதுல எக்கச்சக்கமான எபிசோட்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப நாளைக்கு நீங்க மாயா ரோஹன் கூட தான் டிராவல் பண்ண போறீங்க. ஸோ கோவப்படாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ கதைக்குள்ள போலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு அத்தியாயம் 11. இத்தாலியின் மாபெரும் நகரத்தில் ஒருவன் கடும் கோபத்தில் அமர்ந்திருந்தான். இப்போதைக்கு மாயா நம்ம வழிக்கு வரமாட்டா. ஆனா அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து தான். அதுவும் அவ மறுபடியும் வந்தான்னா எல்லாமே என் கையை விட்டு போயிடும். இங்க நான் மட்டும்தான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க யாருக்கும் எந்த அக்கறையும் இல்லை. மாட்டினா மொத்தமா தான் மாட்டிக்குவோம். நான் சொல்றது புரியுதா இல்லையா என்று அந்த கொடியவன் அலைபேசியில் மறுமுனையில் இருப்பவனிடம் கேட்டுக்கொண்டிருக்க, மறுமுனையில் லியோவோ, சார் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அவ திரும்பி வர போறதில்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இங்க இருந்தே அதை நான் முடிக்கிறேன் என்றான் லியோ. நோ, ஏற்கனவே ஒரு தடவை மிஸ் ஆகிருச்சு. இந்த தடவை மிஸ் ஆகாம அவளோட கதையை முடிச்சாகணும். எதுலையும் ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்லை. எவன் குறுக்கல வந்தாலும் அவனை கொன்னுடுங்க. எனக்கு அந்த மாயா சாகணும். அது மட்டும்தான் வேணும். அது எப்படி நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று அவன் ஆவேசமாக கத்த, ஒரு நிமிடம் மறுமுனையில் இருந்த லியோவோ அப்படியே அமைதியாகிவிட்டான். பின்னர் தன்னை மெல்ல சுதாகரித்து கொண்டு, ஓகே சார், இங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு அவ கதையை நான் முடிச்சிடுறேன். நீங்க இனிமே இதை பத்தி யோசிக்காதீங்க என்று விட்டு சற்று நிறுத்தியவன், அண்ட் சார் நீங்க எனக்கு அதாவது என்று அவன் தடுமாற, யா ஐ காட் இட், எனக்கு புரியுதா. இன்னைக்குள்ள பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்க, இத்தனை வருஷமா இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஹோம் ஃப்ரெண்டுன்னு பழைய பாசம் மனசுக்குள்ள வந்த அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்த ட்ரை பண்ண, அப்புறம் நீயும் இருக்க மாட்ட என்று மிரட்டலாக அவன் இழுக்க பதறிவிட்டான் லியோ. நோ 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 சார், நீங்க என்ன நம்பலாம், தாராளமா நம்பலாம், நான் முடிச்சிருவேன் என்று பதற்றமாக சொல்ல, அடுத்த நொடி அழைப்பை துண்டித்த அந்த கொடியவனின் இதழ்களோ வன்மமாக புன்னகைத்து கொண்டது. அடுத்த நாள் கல்லூரியில் கடுகடுவென தன் வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்து வண்டியை நிறுத்திய ரோஹன் இறுகிய முகமாக பைக்கில் இருந்து இறங்க, சரியாக அவன் கண்களில் சிக்கினான் பாபி. ஏற்கனவே காலையிலேயே மாயா அழைத்து போட்ட மொக்கை பேச்சில் கோபத்தின் உச்சத்தில் இருந்தவனின் மொத்த கோபமும் இதற்கெல்லாம் காரணமான பாபியை பார்த்தது அவன் மேல்தான் தாவியது. நாயே, இன்னைக்கு செத்துறானே சைக்கோ என்று தன் ஷர்ட் கையை மடித்து விட்டவாறு வேக ஏட்டுகளுடன் அவனை நெருங்கிய ரோஹன் பாபி எதிர்பார்க்காத சமயம் அவன் முகத்திலேயே ஓங்கி குத்தினான். தன் ஜீப்பில் சாய்ந்தவாறு தன் பக்கத்தில் இருந்த பெண்ணுடன் கடலை போட்டுக் கொண்டிருந்த பாபி எதிர்பாராத தாக்குதலில் தன்னை சமநிலை செய்ய முடியாது தரையிலேயே விழுந்து விட்டான். தன்னை அடித்தவன் மேல் கொலை வெறியே அவனுக்கு வர, வேகமாக எழுந்தவன் தன் எதிரே நின்றிருந்த ரோஹனை அனல் தெறிக்க பார்த்தான். ஆனால் கண்கள் சிவக்க பற்களை நரநரவென கடித்தவாறு எழுந்தவன் ரோஹனை பார்த்ததும் அப்படியே அமைதியாகிவிட்டான். அதற்கு காரணம், எதற்காக அவன் தன்னை அடித்தான் என்று பாபிக்கு சுத்தமாக புரியவில்லை. ஆனாலும் அவன் அடித்ததில் பாபியும் திருப்பி அடிக்க, ரோஹனும் பதிலுக்கு அடிக்க என்று சண்டை பெரிதாக கல்லூரியே அவர்களின் சண்டையை தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அப்போதுதான் கல்லூரிக்குள் காலடி எடுத்து வைத்த சஞ்சய் கல்லூரியே பரபரப்பாக இருப்பதில் என்னவென்று புரியாது யோசித்தவாறு கூட்டத்தை விலக்கியவாறு வந்து பார்த்தான். அடுத்த கணம் கீரியும் பாம்பும் போல் ஒருவருக்கொருவர் சலிக்காமல் தாக்கிக் கொண்டிருந்த இருவரையும் கண்டதும் அவனுக்கோ தூக்கி வாரி போட்டது. வேகமாக ஓடிச் சென்று ரோஹனை பிடித்தவன், டே மச்சான் விடுடா, டே 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 என்னடா பண்ற, மொத்த காலேஜ் உங்களை தான் பாக்குறானுங்க, விடுறா அவனை, ரோஹன் விடுன்னு சொல்றேன் என்றவாறு இழுக்க, அவனை பாபியிடமிருந்து பிரிக்க முடிந்தால்தானே. அங்கு பாபியையும் அவன் நண்பர்கள் இழுக்க, இவர்களை தடுக்க வந்த சஞ்சய்க்கும் பாபியின் நண்பர்களுக்கும் தான் பல அர்ச்சனைகள் விழுந்து தொலைத்தது. ஒரு வழியாக இருவரையும் பிரித்து நிறுத்த, உடை கசங்கி பட்டன்கள் திறந்து விடப்பட்டு தலைமுடி கலைந்து மூச்சு வாங்கியவாறு, விட்டால் அவனை ஏறியே மிதிப்பேன் என்ற ரீதியில் பாபியை உக்கிரமாக முறைத்து கொண்டு நின்றிருந்த ரோஹன், நீ உன்னை விடமாட்டேன்டா சைக்கோ பயல, எனக்கு இப்படி வந்து மாட்டி விட்டல, எல்லாம் உன்னாலதான், ஷிட் பிளட்டி இடியட்
என்று மீண்டும் பாய்ந்து பாபியை அடிக்கப் போக அவனை பிடித்து நிறுத்துவதற்குள் சஞ்சய்க்கு தான் போதும் போதும் என்றாகிவிட்டது. பாபியோ அத்தனை கோபத்திலும் அவனை புரியாமல் பார்த்து, ஜி பைத்தியம் பிடிச்சவனே, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? எதுக்கு என்ன போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் உன் வாழ்க்கைக்குள்ள வரவே இல்லை. எதுக்காக என்ன போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? சும்மா இருக்கிற என்கிட்ட வம்புக்கு வர்ற என்று பொங்கி எழ, ஒன்ன நீ என் விஷயத்துல தலையிட்டு இத்தனை நாளா பண்ணிட்டு இருந்த கேடு கெட்ட வேலையை கூட நான் தாங்கிப்பேன். ஆனா நீ ஒன்னு பண்ணி வச்ச பாத்தியா? அவ கூட சேர்த்து வச்சே என்னை டெய்லி புலம்பு விட்டல, உன்னை கூட அடிச்சிருவேண்டா. அவளை என்ன பண்றதுன்னே தெரியல. பைத்தியம் பிடிக்குது எனக்கு என்று ரோஹன் ஆவேசமாக கத்தினான். இத்தனை நேரம் என்ன கூறுகிறான் இவன் என்று புரியாமல் புருவத்தை சுருக்கி பார்த்த பாபிக்கு அப்போதுதான் தான் ரோஹனுக்கு செய்த கூத்து நினைவுக்கு வர கண்களை அங்கும் இங்கும் சுழல விட்டு முதலில் மாயாவை தான் தேடினான். இவர்கள் சண்டையிடும் இடத்திலிருந்து தள்ளி மரத்தில் ஒற்றை காலை மடக்கி சாய்ந்து நின்று கொண்டு ஒவ்வொரு சிப்ஸாக உள்ளே தள்ளியவாறு ஏதோ சினிமா சண்டை காட்சி பார்ப்பது போல் இருவரின் சண்டையையும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. அதை பார்த்து, யாரா இவன், சரியான அரமெண்டலா இருப்பா போல, இம்புட்டு கலவரம் இங்க நடக்குது, இவன் என்னடான்னா ஹாயா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா என்று அவளை உற்று பார்த்த பாபிக்கு நிஜமாகவே ரோஹனை பார்க்க இப்பொழுது பாவமாகி போனது. ரோஹனை அவன் பாவமாக திரும்பி பார்க்க அவனோ உக்கிரமாக நின்றிருந்தான். அந்த தோற்றத்தில் ஜெர்காகிய பாபி வானத்தில் கோலம் போட்டவாறு பெக்க பெக்கவென விழித்து கொண்டு நைசாக நழுவிச் செல்ல ரோஹனுக்கோ அவன் செய்கையில் பிபி ஏகத்துக்கும் எகிரியது. நாயே, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறியா? நில்றா, விடு, என்னை விடு சஞ்சய். இவனை இன்னைக்கு கொலை பண்ணாத யாத்திரம் அடங்கும். நாயி சாணியம் பிடிச்சவன். அப்போதான் அவ பண்ற டார்ச்சருக்கு என்னால கொஞ்சமாவது ஈடு கொடுக்க முடியும். யார் மேல கோவத்தை காட்டுறதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சு நின்னுட்டு இருக்கேன். என்னை விடு சஞ்சய் என்று கத்தியவனின் பேச்சில் பாபி அடுத்த நொடி அந்த இடத்தை விட்டே மறைந்து விட ரோஹனை சமாளிப்பதற்குள் சஞ்சய்க்குத்தான் இடுப்பு எலும்பே உடைந்து விட்டது. பெருமூச்சொன்றை இழுத்து விட்டவாறு தன்னை ஆசுவாசப்படுத்திய ரோஹன் திரும்பி சஞ்சயை பார்க்க அங்கும் இங்கும் சட்டை கிழிந்து பாவமாக முகத்தை வைத்து கொண்டு நின்றிருந்தவனை பார்த்ததும், டேய், அவன் கூட சண்டை போட்டது நானு, நீ எதுக்கடா இப்படி நின்றுட்டு இருக்க? உன் சட்டை எப்படி கிழிஞ்சிச்சு என்று குழப்பமாய் கேட்க அவனை முறைத்த சஞ்சய், அது சரி, ஏன் கேட்க மாட்டேன்? பிரச்சனையை தீர்க்க வந்தவனையும் 2 பேரும் சேர்ந்து உள்ள தூக்கி போட்டு குமுறி எடுத்துட்டு இதுவும் கேட்பீங்க, இதுக்கு மேலேயும் கேட்பீங்கடா போடாங்கு என்று ஆரம்பித்து கெட்ட கெட்ட வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்து விட்டான் சஞ்சய். இந்த நொடி வாய்விட்டே சிரித்த ரோஹன், சரி சரி விடு, இதெல்லாம் ஹீரோ சண்டையில சகஜம், தெரியும்ல, உன்னை யாரு குறுக்குல வர சொன்னது என்று கூறியவாறு திரும்ப அவர்களையே கூர்மையாக பார்த்த வண்ணம் அப்போதும் சிப்ஸை சாப்பிட்டு கொண்டு நின்றிருந்த மாயாவை பார்த்ததும் ரோஹனுக்குள் பல எண்ணங்கள் தோன்றியது. இவன் இங்க நிக்கிறா, ஒருவேளை நான் பாபி கிட்ட பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளோ? பரவாயில்ல, அதுவும் நல்லதுக்குதான். என்ன பண்ணாலும் அசால்ட்டா வாங்கிக்க ராக்கி, இன்னைக்கு என்ன நடந்தாலும் சொல்லிடணும் என்று எப்போதும் போல் மனதில் சபதம் எடுத்தவாறு விரைப்பாக ரோஹன் நிற்க சஞ்சய்க்கும் சற்று பதற்றமாகத்தான் இருந்தது. ஆனாலும் இதற்கெல்லாம் உல்டாவாக மாயாவோ, அட அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? நானும் ரொம்ப நேரம் போகும்னு நினைச்சேன். 4 சிப்ஸ் பேக்கெட் எடுத்துட்டு வந்தேன், 2 தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, கேம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பேபி என்று சொல்ல ரோஹனும் சஞ்சயும் வெளிப்படையாகவே நெஞ்சில் கை வைத்து, ஆண்டவா இவளை வச்சுக்கிட்டு என்று அலறியவாறு ஒரு சேர 2 அடி பின்னால் நகர்ந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பாவமாக பார்த்து கொண்டனர். இவர்களின் செய்கையில் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்த மாயா, ஓகே ஓகே புரியுது, 2 பேரும் சண்டை போட்டு விளையாடிட்டு இருந்தீங்க, ஓகேவா? ஆனா பேபி, எதுக்கு ஆக்சுவலா இந்த பாகுபலி சண்டை? நான் தூரமா இருந்தேனா எனக்கு எதுவுமே கேட்கல, விஷுவல்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துல வந்த அடி ஏதும் பட்டுருச்சுன்னா என் பியூட்டி நாசமாகிரும்ல, அதான் அலர்ட்டா அங்க ஸ்டே பண்ணிக்கிட்டேன். ஆமா, நீ அங்கிருந்து சைட் அடிக்கும் போது எப்படி இருந்து தெரியுமா? சும்மா நச்சுன்னு இருக்கு ரோஹன். எதுக்கும் உன் மேல எல்லாரும் கண்ணு வச்சிருக்காங்கன்னா இப்பதான் புரியுதா என்று மாயா பேசிக்கொண்டே போக இவளை என்ன செய்தால் தகும் என்ற ரீதியில் ஒற்றை புருவத்தை தூக்கி இடுப்பில் கைக்குற்றி முறைப்பாக பார்த்து கொண்டிருந்தனர் இவளிடம் மாட்டிக்கொண்ட 2 நட்புகளும்.
இப்படியே ரோஹன் அவளிடம் உண்மையை சொல்ல முயல்வதும் பின்னர் மாயா இவர்களை இப்படி உல்டா ஆக்கிவிட்டு செல்வதும் என்று நாட்கள் ஒவ்வொன்றாக கழிந்து கொண்டிருக்க, அன்று சீக்கிரம் ஓடடி போண்டா, சீக்கிரமா வா. மாயா கத்திக்கொண்டே கீர்த்தியை இழுத்து கொண்டு கல்லூரி மண்டபம் நோக்கி ஓட, ஐயோ ஐயோ ஜிலேபி, முடியலடி என்னால, மெதுவா போய் தொலை. இப்போ யாரும் வந்திருக்க மாட்டாங்க. இது சொன்னா இவ புரிஞ்சுக்க கூட மாட்டா. நிக்கிறாள பாருங்க, ஐயோ ஆண்டவா என்று புலம்பியவாறு கீர்த்தியும் மாயாவின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓடினாள். ஹே போண்டா, நீ வேணா பாத்துட்டே இரு. ஆடிட்டோரியம் ஃபுல்லா கூட்டம் அலை மோத போகுது. நான் தான் லேட்டு, சீக்கிரம் வா என்று மாயா கூறி முடிக்கவும் மண்டபம் வாசலில் வந்து அவர்கள் நிற்கவும் நேரம் சரியாக இருந்தது. மூச்சு வாங்கியவாறு கீர்த்தி சுற்றி முற்றி மிரட்சியாக பார்த்துவிட்டு மாயாவை திரும்பி உக்கிரமாக முறைக்க, கடைக்கண்ணால் அவள் முறைப்பதை உணர்ந்தவள் திரு திருவென விழித்து கொண்டு நின்றாள். காரணம், மண்டப வாசலில் ஒரு ஈ காக்கா கூட இல்லை. அடியே, எப்பவும் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதுதான் நான் இப்போ உனக்கு கத்து கொடுத்திருக்கேன். எனக்கு நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு முறைக்கிற என்று மாயா கேவலமாக சமாளிக்க, கீர்த்தியோ அவளை ஊடு ஓட விரட்டி விரட்டி அடித்தாள். அடுத்த 1 மணி நேரத்திற்கு பிறகே மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்க, முதல் ஆளாக வந்த நம் நாயகி நாயகனை பார்ப்பதற்கென முதல் ஆளாக அமர்ந்திருக்க, அவள் பக்கத்தில் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கன்னத்தில் கை வைத்தவாறு அமர்ந்திருந்தாள் கீர்த்தி. தன் நண்பர்களுடன் பேசியவாறு உள்ளே நுழைந்த ரோஹன் எல்லோருக்கும் முன் நின்று கம்பீரமாக நிமிர்ந்து நின்று பேச, மொத்த பெண்களின் கண்களும் அவன் மேல் என்றால் மாயாவை சொல்லவா வேண்டும். ரோஹன் மாயா தன்னை பார்ப்பதை உணர்ந்தாலும் அவள் பக்கம் சற்றும் பார்வையை திருப்பாத தன் பேச்சை தொடர்ந்தான். யா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலேஜ்ல நெக்ஸ்ட் மந்த் ஆனுவல் டே வரப்போகுதா. எப்பவும் போல இந்த முறையும் கிராண்டாவே ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண போறோம். உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதுல கலந்துக்கணும். இது ரொம்ப கட்டாயம். அண்ட் டேட் ஃபங்க்ஷன் பத்தி another டீட்டெயில்ஸ் இருக்கு. அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். யா, ஸோ கைஸ் பி ரெடி. என்ஜாய் யோர் டே அண்ட் தேங்க்யூ என்று ரோஹன் பேசி முடிக்க, வாயில் ஈ போகாத குறையாக மாயா அவனையே பார்த்து கொண்டிருக்க, பேசி முடித்த ரோஹனின் பார்வையும் ஒரு நொடி மாயாவின் மீது பதிந்து மீண்டது. அதிலும் அவள் வாயை பிளந்து கொண்டு தன்னை பார்ப்பதில் ரோஹனுக்குத்தான் சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது. இதழுக்குள் கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி சஞ்சயுடன் ஏதோ பேசிக்கொண்டு அவன் அங்கிருந்து வெளியேற, மாயாவை உலுக்கிய கீர்த்தி, ஐய அடியே, அவர் போய் 10 நிமிஷத்துக்கு மேலாச்சு, போலாம் ப்ளீஸ் என்று அவள் காதில் கத்த, அப்போதும் நிகழ்காலத்திற்கு வராது கனவில் மிதந்து கொண்டிருந்தவளை பார்த்து கீர்த்திக்கு கடுப்பாக அவளை தரதரவென இழுத்து கொண்டே சென்று விட்டாள். இப்படியே அவளின் கனவுகளோடு அந்த நாள் முடிய அடுத்த நாளும் விடிந்தது. ரோஹனின் வீட்டில் கல்லூரி செல்ல தயாராகி வந்த ரோஹன் உணவு மேசையில் சாப்பிட அமர்ந்தான். சரியாக மானவும் ரவீந்திரனும் அவன் எதிரே அமர புன்னகைத்தவன், குட் மார்னிங் டேட், குட் மார்னிங் மாம்ஸ் என்று கூறிவிட்டு சாப்பிட ஆரம்பிக்க, வெரி குட் மார்னிங் கண்ணா என்று சொல்லிவிட்டு அவனை யோசனையாக பார்த்த மானவ் இவனிடம் எப்படி கூறுவது என்று தயங்கி பின் தொண்டையை செருமியபடி, கண்ணா, இன்னும் சில மாசத்துல காலேஜ் முடிய போகுது. அப்புறம் என்ன பண்றது ஐடியா? நம்ம கம்பெனிய ஹோம் பொறுப்புல விட்டுறலான்னு இருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் நானே பார்த்துக்க முடியும்? என்னால முடியல என்று அவர் மெல்ல பேச்சை ஆரம்பிக்க, அப்போதுதான் சாப்பாட்டை வாயில் வைக்க போனவன் தந்தை பேசியதில் அப்படியே நின்று, அது வந்துப்பா, அப்பா, அது எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. எனக்கு டான்ஸ் தான் பிடிக்கும். நான் அதை பண்றேனே, இது வேணாம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். எனக்கு கம்பெனிக்கு வர்றதுல இஷ்டம் இல்லை என்று மெதுவாக சொல்லி முடிக்க, அவருக்கோ ஏகத்துக்கும் கோபம் எகிரியது. நீ என்ன பேசுற? பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே உன் பேஷனே நீ கண்டினியூ பண்ணலாம்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? நீ இல்லைன்னா நான் வேற பையன் தத்தெடுக்கவா முடியும்? எல்லா நேரமும் என்னால் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியாது என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர். அண்ட் இன்னொரு விஷயம், என் பிஸ்னஸ் பார்ட்னர் சரண் இருக்கார்ல, அவரோட பொண்ணு சைந்தவிக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு.
அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் அவர்கிட்ட நான் சரின்னு சொல்லிட்டேன் என்று அலுங்காமல் குலுங்காமல் ரோஹனின் தலையில் இடியை அவர் இறக்க ஆடி போய்விட்டான் ரோஹன். இதை கேட்ட லலிதாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் தன் கணவனின் பிடிவாதம் தெரிந்து அமைதியாக இருக்க ரோஹனோ பொங்கி எழுந்து விட்டான். வாட்? யாரை கேட்டு இந்த முடிவெடுத்தீங்க டேட்? எனக்கு இப்போ கல்யாணம் வேணும்னு நான் சொன்னேனா? இதில் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று அவன் கத்த, ரோஹன், நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு நான் உன்கிட்ட கேட்கல. ஒன் மோர் திங், உனக்கு கல்யாணம் பிடிக்கலையா இல்ல சைந்தவிய பிடிக்கலையா என்று சற்று அழுத்தமாக கேட்டார் மானவ். வாட் டேட்? எனக்கு இந்த பொய்யான உறவுகள் மேல நம்பிக்கை இல்லை. நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். உங்களுக்கு அதானே வேணும். என்னை டெய்லி டெய்லி டார்ச்சர் பண்ணாதீங்க டேட் என்று ரோஹன் மிரட்டும் தொனியில் கூற, இதற்கெல்லாம் நான் சலைத்தவன் இல்லை என்பது போல, whatever, ஓ இஷ்டம். இந்த கல்யாணம் நடக்கலன்னா நிஜமாவே நீ இந்த வீட்டை விட்டு வெளியில தான் போகணும். இந்த வீட்டுல அதுக்கப்புறம் உனக்கு இடம் இல்லை என்று சட்டென்று கூறவும் தடுமாறி விட்டான் ரோஹன். உச்சக்கட்ட அதிர்ச்சியில் தந்தையை அவன் பார்க்க, என்னடா பாக்குற? அவனை பார்த்தல்ல என்று ரவீந்திரனை காட்டிய மானவ், கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம நடப்பின மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கான். இவனை நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்லை. என் பையனையும் அதே மாதிரி நான் பார்க்க விரும்பல. காலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும். உனக்கு ஒரு பார்ட்னர் கண்டிப்பா வேணும் ரோஹன். இதுல நான் காம்ப்ரமைஸ் பண்றதா இல்லை. அண்ட் நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அப்புறம் நான் உன் டேட். நான் கொடுத்த வாக்குக்கு மரியாதை கூட. என்னை தலைகுனிய வச்சிடாத. அதை காப்பாத்துறது உன்னோட பொறுப்பு. அப்புறம் உன் இஷ்டம் என்று கூறிவிட்டு எழுந்து செல்ல ரோஹனுக்கு தான் தலை சுற்றவே ஆரம்பித்து விட்டது. தலையை பிடித்து அமர்ந்திருந்த ரோஹனை பார்த்த லலிதாவுக்கு தன் மகனின் விருப்பம் முதன்மையாக இருந்தாலும் கணவனை எதிர்த்து அவரால் பேச முடியவில்லை. கலங்கிய விழிகளுடன் அவனையே லலிதா பார்த்திருக்க, தன் அக்காவின் பக்கத்தில் எழுந்து வந்த ரவீந்திரன் கண்களை மூடி திறந்து அனைத்தும் நன்றாகவே நடக்கும் என்ற ரீதியில் சைகை செய்துவிட்டு ரோஹனின் தலையை ஆதரவாக வருடிச் செல்ல, ரோஹனோ கோபமாக கல்லூரிக்கு கிளம்பிச் சென்றான். திடீரென்று ரோஹனின் தந்தை எடுத்திருக்கும் இந்த முடிவு எங்கு சென்று நிற்கப் போகிறது? இதற்கிடையில் மாயாவின் காதல் கதை வேறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவளை நிஜத்தில் தான் காதலிக்கவில்லை என்பதை எப்போது ரோஹன் சொல்லப் போகிறான்? இப்படி ரோஹனுக்கு வீட்டில் ஒரு பெண் பார்த்திருக்கிறார்கள் என்பது மாயாவிற்கு தெரிய வந்தால் இத்தனையும் தாண்டி அவள் எடுக்கப் போகும் முடிவு என்ன? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.